தச்சு முடித்த ப்ளவுஸில் கழுத்தில் இந்த இடத்துல வந்து லூஸ் வருது. நீங்கள் கரெக்டாக மார்க் பண்ணி தச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பிரச்சனை வந்து வராது. எங்கேயோ ஒரு இடத்துல வந்து மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க. சரி, இப்போ வந்து தச்சு முடிச்சிட்டிங்க. அர்ஜென்ட்டாக இந்த ப்ளவுஸை வந்து நம்ம போட்டு போனோம். இப்போ பிரிச்சுட்டு இதை நம்மளால் தைக்க முடியாது. இப்போது தச்சு முடித்த இடத்துலேருந்தே நம்ம அதை எப்படி வந்து சரி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். கழுத்தில் எவ்வளோ லூஸ் வருதுங்கிறத நம்ம எப்படி பார்க்கணும்? ப்ளவுஸ் போட்டதுக்கப்புறமா இந்த இடத்துல இப்படி வச்சு எந்த அளவுக்கு லூஸ் இருக்குங்கிறத பார்க்கணும். இப்போது எனக்கு ஒரு பக்கத்துக்கு 1/2 இன்ச்சுன்னு இருக்குது. 1 இன்ச்சு லூஸ் வந்திருக்கு இந்த இடம். இப்போ நான் இதை எப்படி வந்து பிடிக்கணும்? இந்த இடத்துல வந்து 1 இன்ச்சுக்கு லூஸ் வந்து இருக்குது. அதை நம்ம இந்த இடத்துல பிடிக்கணும். எப்படி பிடிக்கணும்னா துணியோட ராங் சைடு பக்கம் வந்து இப்படி திருப்பி ஒரு டாட் பிடிக்கிற மாதிரி நம்ம பிடிக்கணும். இந்த மாதிரி பிடிச்சோம்னா நம்மளுக்கு இந்த 3 டாட் கூட சேர்ந்து இதுவும் ஒரு டாட் மாதிரியே கன்வே ஆகிடும். நம்மளுக்கு நெக்குக்கும் வந்து நல்லா ஃபினிஷிங்காக இருக்கும், லூஸ் இருக்காது. இப்போது இதை மிஷினில் எப்படி பிடிக்கணும்னு சொல்கிறேன். இப்போது துணியோட ராங் சைடு பக்கம் திருப்பி நம்ம எந்த அளவுக்கு இங்கே பிடிக்கணும்னு சொல்லி மார்க் பண்ணியிருக்கோமோ அதை இப்படி வச்சு பிடிக்கணும். இந்த மாதிரி பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு நம்ம ரைட் சைட் பக்கம் பார்க்கும்போது நம்மளுக்கு டாட் பிடிச்ச மாதிரி தான் தெரியும். பிடிச்சதுக்கப்புறமா இப்படி தான் இருக்கும். இதே மாதிரி தான் நம்ம இன்னொரு பக்கமும் பிடிக்கணும். நம்ம ஏன் இதை இங்கே பிடிக்கிறோம்னா, நம்ம இந்த மாதிரி சேரீ கட்டும்போது நம்ம பிடிச்சது வந்து உள்ளே மறைஞ்சிரும். அதுவே நம்ம இங்கே பிடிச்சோம் அப்படின்னா நம்ம சேரீ கட்டினாலுமே அது வந்து வெளியே தெரியும். அதனால தான் நம்ம இங்கே பிடிக்கிறோம். உங்கள் ப்ளவுஸில் இந்த மாதிரி பிரச்சனை இருந்துச்சுன்னா நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் போட்டுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை மற்றவங்களுக்கும் சொல்லிக் கொடுப்போம்.